திவ்யா, அடுத்து நம்ம எந்த ஃப்ரூட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் பப்பாயா வந்து என்னோட ஃபேவரட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். பப்பாயாவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது திவ்யா. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும் பப்பாயா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால். அண்ட் டெய்லி பப்பாயா ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா வந்து ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கலாம். அண்ட் ஸ்கின் வந்து இதனாலையும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு பாடி இருக்கவங்க வந்து பப்பாயா வந்து அந்த கிளைமேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த காஃப் கோல்டு இதெல்லாம் வந்து தடுக்கும். ஓகே தர்ஷிகா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ பப்பாயா வந்து நம்ம இன்டேக் பண்ணாலுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், அண்ட் ஃபேஸில் டைரெக்டாக அப்ளை பண்ணாலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் வேலை அதிகமாக காணப்படக்கூடிய நாள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், காலையிலே வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கோபத்திற்கு சிறிது கூட காரணமில்லாமல் இருங்கள். எந்தவித பிரச்சனை வந்தாலும் சிரித்து கொண்டே இருங்கள். எல்லாவற்றிலும் ஜெயமும் அனுகூலமே ஏற்படுத்துவதற்குண்டான கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. உத்தியோகம் அதிகமாக இருந்தாலும் அதில் பேர் புகழுக்கு பங்கமில்லாமல் சந்தோஷமே அனுகூலமே காணப்படுகிறது. பிள்ளைகளுடன் கண்டிப்பாக சிறு வாக்குவாதம் கூட இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், சுபகாரியங்கள், பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், பரம்பரையாக இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், தலை சுற்றல், மயக்கம் போன்ற நோய் உபத்திரங்கள் இன்று திடீரென்று அதிகமாகலாம். எனவே கோபமோ வீரியமோ கத்துவதோ விட்டு விடுவது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் பங்கமில்லாமல் பார்த்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த எல்லா விஷயத்தையும் தைரியமாக செய்யுங்கள். சஞ்சலமே வேண்டாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோக சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. குடும்ப ஒற்றுமையில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்தில் உள்ள துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அலட்சியப்படுத்துவது பெரும் கஷ்டத்தையும் வேதனையும் நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும். அரசமைப்பில் மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் உன்னதமான நிலைமை. தேன் தடவை வார்த்தை உங்களை பெரிய அளவுக்கு மேன்மைப்படுத்தும். படைப்பாளிகளுக்கு பாராட்டும் கௌரவம் கிடைக்கப்பெறும். அரசமைப்பு, உத்தியோக அமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சுபகாரிய நிவர்த்தி எல்லாம் ஏற்படும். சுபகாரியத்தில் ரொம்ப நாட்களாக பிரச்சனை இருந்தவர்கள் அதிலிருந்து சந்தோஷமும் அனுகூலமும் இன்றைய நாளிலிருந்து கிடைக்கப்பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக எல்லா பயணத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் பிரச்சனைகள் காணப்படவில்லை. அதே சமயம் தேகத்தில் சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது. தொற்று நோய் உபத்திரங்கள் சிலருக்கு வேதனை அதிகரிக்கலாம். புதனின் தாக்கம் ஒவ்வாமையால் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ
பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை, அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை பெற்றுத்தரும். திடீரென்று அதிர்ஷ்டத்தால் திடீர் பணவரவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் விரோதம் வளர்க்காமல் பார்த்து கொள்ளுங்கள். யார் உங்களை கிண்டல் பண்ணாலும் கோபப்படுவதோ ஆவேசப்படுவதோ அவர்களை அழித்து விடுவேன் என்று கத்துவதெல்லாம் விட்டுவிடுங்கள். ஜென்ம குருவில் இருக்கிறீர்கள். வீணாக பிறரிடம் வம்பு தும்பு பேசி ஆபத்தை வரவழைத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதம், சுபகாரிய அமைப்பு, பணத்தட்டுப்பாடு தீர்வது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சாதுரியத்தால் முடிக்கக்கூடிய நீங்கள் சிறிதளவு தேகத்திலும் கவனம் கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை அலட்சிப்படுத்தாதீர்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்து உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும், கண்டிப்பாக உடம்பில் கொஞ்ச நாட்களாக நீங்கள் சிறிது கவனம் இல்லாமல் இருப்பதை மற்றவர்கள் கூறுவதற்கு சிறிது செவி சாயுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோக அமைப்பே இல்லாதவர்கள் கூட நல்ல உத்தியோகஸ்தானத்திற்கு நீண்ட நாட்களாக தேடி இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். எந்த உத்தியோகம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் இப்படி அது அப்படி என்று அதில் ஒரு குறைகளையே பார்த்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதற்கு தெய்வம் கொடுத்த அனுகூலம் என்று சீரும் சிறப்பும் ஒத்து செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி உத்தியோகத்தில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். விரைவிலே பெரிய அளவு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தினுடைய மாற்றங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. சுபகாரிய அமைப்பு, திடீர் யோகம், திடீர் திருமணம் பிராப்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். உங்களுடைய தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை தரும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சாதாரண விஷயத்திற்கு பெரிய அளவு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபதாபப்பட்டு தவறான வார்த்தைகளெல்லாம் சொல்லாமல் அரவணைத்து கொள்வதே உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரவு முழுதும் உள்ள சந்திராஷ்டமத்தை நினைவில் வைத்து கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக உணவு விஷயத்தில், கண்டிப்பாக வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் உத்தியோகம், அண்டை அயலார் வீடு, எதிர்பார்க்கின்ற இடங்கள், பயணங்கள் விஷயத்தில் உடைமைகள் மிக கவனம். தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு களவு போகிறதுக்கோ ஞாபக மறதிக்கோ அதிகமான வாய்ப்பு உள்ளதை கவனத்தில் கொள்க. கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களுக்கு அதிக பாதுகாப்பு மிக அவசியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், கூட்டு தொழிலில் கூட பிரச்சனைகள் காணப்படவில்லை. பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் வெற்றியும் அனுகூலத்தையுமே பெற்றுத்தருகிறது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேகாரைக்கும் குடும்ப ஒற்றுமையில் கண்டிப்பாக சாதாரணமாக சிலர் திரியை கொளுத்தி போடுவார்கள். அது உங்கள் குடும்பத்தில் பற்றி கொண்டு திகு என்று எரிய ஆரம்பித்துவிடும். விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் அந்த எரிவதற்கு பதிலாக சந்தோஷமும் தென்றலும் வீசுவதற்கு நீங்கள்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படும். பெற்றோர்களால் அனுகூலங்கள் காணப்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு அனுசரணையாக இருப்பீர்கள். அவர்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பது மனதிற்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காதவர்கள் கூட உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. கடல் கடந்த பயணங்கள் பெரும் அனுகூலத்தையும் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் பெறக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். திவ்யா, இன்னைக்கு வந்து நம்ம ரெய்னி சீசன்ல கிடைக்க போற ஃப்ரூட்ஸ் பத்தி நிறைய விஷயம் பேசணும். அண்ட் நாளைக்கும் இதை பத்தி தான் பேச போறோம். ஸோ இதோட நம்ம வந்து கடையை மூடிட்டு கிளம்பிடலாம் திவ்யா. ஆமா தர்ஷிகா, அதுக்கு முன்னாடி வேந்தரின் இளைஞர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அண்ட் இதே மாதிரி நாளைக்கும் சீசனல் ஃப்ரூட்ஸ் பத்தி நிறைய டாபிக் நம்ம பேச போறோம். அண்ட் until then is Divya and Darshika signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.